வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவில் பாலியல் தொல்லை இல்லை அப்படின்னு ஜீவா நேத்தி பேசினதுக்கு இன்னைக்கு பாடகி சின்மை அவங்களுடைய கண்டனம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. இதுல இன்னும் நிறைய பேர் ஓபன் அப் பண்ணி பேசுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் டே பை டே அது நடக்கலாம். தமிழ் சினிமாவில் பாலியல் தொல்லை இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பா எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. பட் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நேத்தி ஜீவா பேசுறப்போ அவருடைய பாடி லாங்குவேஜ் இருந்ததுல, அவர் பேசக்கூடிய அந்த தொனி இருந்ததுல, அது ரொம்பவே மோசமா இருந்தது. அது என்ன பிரச்சனைன்னு சொல்றீங்கன்னு தெரியல. என்ன பிரச்சனை சார்? அது பத்தி நிறைய நடிகர்கள் பேசுவாங்க, நடிகைகள் பேசுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் யாருமே பேசல. என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நேத்தி ஜீவா இத மாதிரி தேனியில இருக்கக்கூடிய ஒரு ஜவுளி கடை ஓப்பனிங் விழா அதுக்கு போயிருந்தாரு. ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். நான் ஏதோ ஜீவாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்டார் நடிகரோட ஃபேன் பாய், அதனால தான் இப்படி பேசுறேன் அப்படின்னு யாரும் நினைச்சுக்க வேணாம். மக்கள் பார்வையிலிருந்து மக்கள் பக்கத்துல நின்று ஒரு பிரச்சனையை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்து அந்த பார்வையை தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். தேனிக்கு போயிருந்த ஜீவா அங்க ஒரு ஜவுளி கடையை ஓபன் பண்ணிட்டு பிரஸ் மீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நடத்துறாரு. இத மாதிரி மலையாளத்துல இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது மலையாள சினிமாவையே பரட்டி போட்டுட்டு இருக்க சூழல். கண்டிப்பா தமிழ்ல ஒரு முக்கிய நடிகரா இருக்கக்கூடிய ஜீவா ஒரு பிரஸ் மீட் நடத்துறாரு அப்படின்னா கண்டிப்பா அந்த பிரஸ் மீட்ல அது சம்பந்தமான கேள்விகள் இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஒருவேளை அது மாதிரி கேள்விகளுக்கு அவர் விரும்பல அப்படின்னா அந்த பிரஸ் மீட்டையே நடத்தாம போயிருக்கலாம். ஆனா அவருக்கு இத மாதிரி ஒரு ஜவுளி கடைக்கு போயிருக்காரு அப்படின்னா, அதை திறந்து வச்சிருக்காரு அப்படின்னா, அதை பத்தி அந்த கடையை பத்தி ஏதாவது நாள் வார்த்தை புகழ்ந்து பேசணும், அதுக்கான கட்டாயம் அப்படிங்கிறது அங்க இருக்கும். ஸோ அதுக்காக அந்த பிரஸ் மீட் அப்படிங்கிறத நடத்துறாங்க. அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கேரளாவில் ஹேமா கமிட்டி ரிப்போர்ட் வெளியாகி இவ்வளவு பெரிய விஷயத்த உருவாக்கியிருக்கே, பிரளயமா மாறி இருக்கே, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஜீவா அது புரியல, என்ன கேட்குறீங்கன்னே புரியல அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் திரும்ப அழுத்தமா கேட்கிறப்போ இல்ல நீங்க கேட்டது எனக்கு புரியல, பட் அந்த விஷயம் எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒரு ஆனா சொன்னது அந்த விஷயமே எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி தான் பேசியிருப்பாரு. திரும்ப அந்த பத்திரிகையாளர் பிரஸ் பண்ணி அந்த வார்த்தையை கேட்கிறப்போ இல்ல அந்த விஷயம் எனக்கு தெரியும், பட் நீங்க கேட்டது தான் எனக்கு புரியல அப்படின்னு அதே விஷயத்த மழுப்பலா சொல்லிட்டு அதை பத்தி நம்ம என்ன சொல்றது இருக்கு. இந்த மீ டூ அப்படிங்கிற விஷயம் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தது, அதுக்கு அப்புறம் ஒரு டைம் வந்தது அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி சொல்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வந்தது, இப்போ பார்ட் 2 வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னாவே தெரியும். இந்த விஷயத்த அவருடைய பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது உண்மையாலுமே மோசமா இருந்தது. ஆனா அவர் சொல்லக்கூடிய அந்த துணி, அந்த வார்த்தைகள் அவர் பயன்படுத்தினது அப்படிங்கிறது இதுல எந்த ஒரு கேருமே இல்லாத மாதிரி, அதெல்லாம் சும்மா இதை மாதிரி தான்ப்பா பேசிட்டு கிடப்பாங்க, இதுக்கெல்லாம் நம்ம அட்டென்ஷன் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் நேத்தி ஜீவா பேசக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது இருந்தது. அப்போ திரும்ப கேட்குறாங்க, தமிழ் சினிமாவில் பாலியல் தொல்லை இருக்கா அப்படிங்கிற விஷயத்த கேட்குறப்போ ஜீவா அதெல்லாம் அங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இதை மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரப்போ நான் ஒரு நல்ல அட்மாஸ்பியரை கிரியேட் பண்ண வந்திருக்கேன், ஒரு கடையோட ஓப்பனிங்க்கு வந்திருக்கேன், ஏன் இங்கே இதை மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அங்க கேட்கப்பட்டது ஏன் விஜய் அரசியலுக்கு வராரு, அதுல உங்களுடைய பார்வை என்ன அப்படின்னு ஏதோ அரசியல் ரீதியான கேள்விகள் கிடையாது. சினிமா துறையில என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த தான் அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க. அதை பொறுத்து கொள்ள முடியாத ஜீவா கடைசி கட்டத்துல எல்லாம் பத்திரிகையாளர்கள் மாத்தி மாத்தி கேள்வியை துருவி துருவி கேட்டதுக்கு அப்புறம் அறிவு கெட்டவன் அப்படின்னு சொல்லி ஒருமையில அங்க இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளரை திட்ட போகதான் அது கிட்டத்தட்ட ஒரு கலவரம் நடந்த மாதிரி தள்ளுமுள்ளாகி அதுக்கப்புறம் ஜீவாவை அங்கிருந்து அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் கூப்பிட்டு போறாங்க. இந்த விஷயத்துல நமக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இத மாதிரி ஜீவா தமிழ் சினிமாவில் பாலியல் தொல்லையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையாலும் தமிழ் சினிமாவில் அது மாதிரி விஷயம் நடக்கவே இல்லையா? அதே மாதிரி நேற்று பத்திரிகையாளர்கள் ஜீவாவை ஒரு பிரைவேட் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ இதை மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. அதை மாதிரி இடத்த இதை மாதிரி கேள்விகளை கேட்கலாமா கூடாதா அப்படிங்கிறத நீங்க பதிலா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சரி, உங்களுக்கு மட்டும் கேள்வியை வச்சுட்டேன், அதை என்னுடைய பதில் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல, நான் சொல்லணும்ல, நான் உங்களை மட்டும் மாட்டி விட்டுட்டு நான் தப்பிச்சிட கூடாதுல்ல. எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் இந்த பாலியல் தொல்லை இல்லை அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறப்போ கண்டிப்பா அங்க ஒரு கருப்பாடு இல்ல பல கருப்பாடுகள் இருக்கலாம். கண்டிப்பா அது நாளடைவில் கண்டிப்பா எக்ஸ்போஸ் ஆக தான் போகுது. இதுக்கு முன்னாடி நிறைய டைம் அது வெடிச்சு சின்னதா அங்கங்க வெளியில வந்திருக்கு. பட் கேரளாவில் நடந்திருக்க மாதிரி இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாட்டிலையும் நடக்கலாம். இந்த ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு பெரிய பிரளயமே தமிழ்நாட்டிலையும் ஏற்படலாம். அது கண்டிப்பா நடக்க போறது உண்மை இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய பதில். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹீரோக்கள் இதை மாதிரி ஒரு பிரைவேட் ஃபங்க்ஷனுக்கு வரப்போ அவங்கள்ட்ட இதை மாதிரி கேள்விகள் கேட்கக்கூடாது அப்படின்னு இதுக்கு முன்னாடி நிறைய ஹீரோஸும் ஆக்ட்ரஸும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுல என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா,
ஹீரோஸ் அப்படிங்கிறவங்க ஒண்ணு அவங்களுடைய படத்தோட ப்ரொமோஷனுக்கு வெளியில வராங்க, பிரஸ் மீட் அட்டன் பண்றாங்க, இல்ல இத மாதிரி ஏதாவது ஒரு கடையோட திறப்பு விழாவுக்கு வராங்க. அங்க நீங்க அரசியல் ரீதியான கேள்வியை கேட்டா தப்பு அப்படின்னு சொல்லலாம். பட் அங்க கேட்கப்படுறது உங்க துறை சார்ந்த கேள்விதான். அந்த கேள்வியும் கேட்கக்கூடாது அப்படின்னா அதுக்கப்புறம் எங்க தான் நீங்க பிரஸ் மீட்ல சொல்லுவீங்க? உங்க துறையில நடக்கக்கூடிய விஷயத்த எப்போதான் ஷேர் பண்ணுவீங்க? இன்னைக்கு இந்த விஷயம் பத்தி சின்மை பேசியிருக்காங்க. நாளைக்கு இன்னும் பல பேர் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.